வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ப்ரானை வச்சு பார்பிக்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க க்ளீன் பண்ணலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, ஒரு சிசரை வச்சு அப்படியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்க பாருங்கள் குடலை அப்படியே உருவி எடுக்க வேண்டும். இங்கே பாருங்க, இதை எடுத்துட்டேன், வேலை முடிஞ்சது. இதுதான் குடல். அவ்வளோதான். அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். வாஷலாம். இதே மாதிரி எல்லா ப்ரானையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் விட்டு அப்படியே கத்திரிக்கோலால் லைட்டாக அப்படியே தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க, குடல் தெரியுதா? இந்த கருப்பு கலரில் ஒரு அசடு மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் அப்படியே உருவி எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிள். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறேன். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், பார்பிக்யூ ப்ரான்ஸுக்கு என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். நிறைய வேணால், நம்ம எடுத்துருக்க ப்ரானே கொஞ்சோண்டு தான், அதனால் லைட்டாக மஞ்சள்தூள், இவ்வளோதான். அடுத்தது கொஞ்சமாக உப்பு. இங்கே பாருங்க, கொஞ்சமாக தான் போட சேர்த்துருக்கேன், தேவைக்கேற்ப. அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சமாக. இதெல்லாம் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸையும் சேர்த்துக்குவோம். அடுத்தது கொஞ்சமாக ஆயில், நிறைய வேணாங்க, கொஞ்சமாக. அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு காரம்னா இல்லை பெப்பரோட காரம் மட்டும்தான் இதில் இருக்க போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாசம் நல்லாயிருக்கு. இப்போ இந்த ப்ரான் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு ஒன்றா மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே நல்லா கலந்து விட்டாவே போதும். ஏன்னா அதில் இருக்கிற முள்ளும் குத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் நல்லா ப்ரான் மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரேயில் வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள், இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஓவனில் வச்சுக்கலாம். வாங்க. 220 டிகிரியில், இப்போ பாருங்கள், ஓவனை 220 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஓவனில் வச்சிடலாம். இப்போ ஓவனில் வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரான் ரெடி ஆயிடுச்சு.
வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் சாப்பிடவே போகிறேன். அப்படியே கொஞ்சோண்டு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு அழகா உரிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே வெங்காயத்தை எடுத்து ஊற்றி நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தா சாப்பிடுன்னு சொல்லும் போது புழு மாதிரி இருக்குன்னு எனக்கு சாப்பிடவே தோணாது. ஆனால் இந்த டைம் வந்து நானே விருப்பப்பட்டு கேட்டேன், ப்ரான் வாங்கி கொடுங்கன்னு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. சிம்பிளான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டு. பாய். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். see you.